வேகமா போறோம் போறோம் போறோம். 5 4 3 2 1. உலகம் மிக வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. 10 வருஷத்துல நடந்த விஷயம் எல்லாம் இப்போ ஒரு வருஷத்துலயும் மாசக்கணக்குலயும் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாக்குறது என்னன்னா மக்களோட மனசுல இருக்கிற ஒரு மாயம். அது என்னன்னா வேலை என்னைக்கும் நிரந்தரமா இருக்கும்னு, நீங்க என்னைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம்னு. நம்ம நாட்டு சரித்திரத்துல முதல் முறையா நம்ம குழந்தைங்க நம்மளை விட நல்லா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நண்பர்கள் லே ஆஃப் ஆகுறதும் பார்த்துருக்கோம், நம்ம லே ஆஃப் ஆகுறதும் பார்த்துருக்கோம். சம்பளம் குறைஞ்சு வந்திருக்கு. மக்கள் அதிக வேலை மற்றும் குறைவான ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்க. நேரம் கம்மி, சுதந்திரம் கம்மி, முழு நேரமும் ப்ரெஷர் இருக்கு. உங்க முதலாளிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சா கூட உங்களை வேலை விட்டு தூக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா மண்டே மார்னிங் மார்படைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக் அளவு 35% அதிகரிச்சிருக்கு. தொழில்நுட்பம் முன்னேற வேலை பாதுகாப்பு பின்வாங்குது. பழைய விதமாக வேலை பார்க்குற முறை இப்போ மாற்றியே ஆகணும். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சமும் வேற வேற விதமாக பண்ணலாம், ஆனால் நம்ம அதே விதமாக பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம உலகத்திலேயே சிறந்த நாட்டில் வாழ்கிறோம், ஆனால் நிறைய பேர் உக்காந்துட்டு புலம்பிட்டே இருக்காங்க. எல்லாரும் பழைய மாடலை பத்தி புலம்பிட்டே இருக்காங்க, ஆனா அதை தாண்டி பாருங்க, அதை விட்டு பாருங்க, எவ்வளவு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு. வாழ்க்கை முழுக்கவும் வேலையும் வருமானத்தை சுற்றி இருக்கிறதுனால நிறைய பேர் யோசிக்கிறது வேற ஒரு வழி இருந்தே ஆகணும்னு. இன்றைய உலகத்துக்கான பெரிய சவால் என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது இல்லை, வேலை நீக்கம் செய்யப்பட்ட அத்தனை மக்களையும் என்ன செய்யறதுன்னு. மக்கள் தவறான முடிவு எடுக்க போறாங்கன்னு பயப்படுறாங்க. மக்கள் அறியாததை நினைச்சு பயப்படுறாங்க. திறமை இல்லைன்னு பயப்படுறாங்க. விளையாட்டு ரசிகர்களே, தொழிற்சாலை பருவம் முடிஞ்சிருச்சு, இறந்து கொண்டே இருக்கு. இந்த ஸ்கூலுக்கு போய் படிச்ச அப்புறம் வேலை செய்யறது ஒரு பழங்காலத்து ஐடியா. நிலையான சம்பளம் என்றது ஒரு தொழிற்சாலை பருவத்துக்கான ஒரு ஐடியா. கேள்விகளுக்கு பதில் தேடி நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். என் பேரு எரிக் ஓரி. 30 வருஷத்துக்கு ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கேன். சில சமயம் கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா கடைசியா வெற்றி படைச்சேன். பெஸ்ட் செல்லிங் ஆத்தர், ஸ்பீக்கர், தொழில் அதிபரா இருந்து கோடிக்கணக்கான மக்களை தொழிலதிபர் ஆக உதவி செஞ்சிருக்கேன். நான் நம்புறது என்னன்னா வருமானம் சம்பாதிக்க கண்டிப்பா ஒரு சிறந்த வழி இருக்குன்னு. தொழில் நிலவரம் பரபரப்பா மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு இப்போ. பட் நிறைய பேர் ஒரு பழைய மாடல் தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. பழைய தலைமுறைகளில் வேலை செஞ்ச விஷயம் இப்போ சரியா மக்களுக்கு பயன்படல. இந்த வீடியோல 3 முக்கிய கேள்விகளை கவனிக்கலாம். முதலாவது, என்னதான் நடந்துட்டு இருக்கு தொழில் உலகத்துல. ரெண்டாவது, ஒரு தொழிலதிபர் ஆகிறது இப்போ சரியா இல்ல வேற யார்கிட்ட அதை ஒர்க் பண்றது தான் பாதுகாப்பானதா. மூன்றாவது, தொழிலதிபர் ஆக ஒருத்தர் நிர்ணயம் எடுத்தா ஓன் பிசினஸ் தொடங்க நினைச்சா எப்படி ரிஸ்க் எடுக்காம ஜெயிக்கலாம். இந்த பயணத்துல வழிகாட்ட தொழில்துறையில இருக்கிற சிறந்த தலைவர்களையும் தொழில் அதிபர்களையும் உங்க கூட உண்மையா பகிர்ந்துப்பாங்க. என்னுடைய நோக்கம் ஒரு பழைய மாடல்னால கட்டுப்படுத்தாத படிக்கு உங்களுக்கு புது வழிகள்ல இன்னைக்கு எடுத்து சொல்ல விரும்புறேன். ஆரம்பிக்கலாமா? வாங்க தொழில் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வேலையின்மையை பாருங்க. 30-40% மக்கள் வேலை செய்யல, ஆனா செய்யறவங்கள கணக்கா இருக்காங்க. நீங்க 6 மாசத்துக்கு வேலை பண்ணலன்னா கவர்மெண்ட் உங்களை அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லாது, வேலையிலேருந்து டிராப் அவுட் ஆனவரா கருதப்படுறீங்க. வேலையின்மை குறிப்பா கட்டமைப்புனால ஆகிற வேலையின்மை, பொதுவா தொழில்நுட்ப மாற்றத்தினால நடக்கிற வேலையின்மை, அதுதான் பொருளாதார வளர்ச்சிக்கு முதல் படியா இருக்கிற விஷயம். யோசிச்சு பாருங்க, 10 பேர் ஒரு தீவுல வாழ்றாங்க, டெய்லி போய் மீன் பிடிக்கிறாங்க. ஒரு நாள் புது டெக்னாலஜி வருது, ஒருத்தர் ஒரு வலையை கொண்டு வர்றாரு. இப்போ நெட்டை உபயோகப்படுத்திட்டு ஒருத்தர் போட்டை ஓட்டுறாரு, ஒருத்தர் வலையை வீசுறாரு. திடீர்னு பார்க்குறோம் 2 மீனவர்கள் 10 பேர் செய்கிற வேலையை முடிக்கிறாங்க. உற்பத்தியில் 500% அதிகரிப்பு பார்க்குறோம் ஒரே நாளில். மீன்பிடி கம்பி இல்லாமல் வலையை வீசணும்னா ரொம்ப கற்றுக்கவும் தேவையில்லை. தீவில் ஒரு பிரச்சனை தான், 80% வேலையின்மை. ஆனா தீவுல மீன் இருக்கிறதால செழிப்பா தான் இருக்கு. ஸோ 5 பேர் உற்பத்தி செய்யற மீனை 2 பேர் பண்ணி முடிக்கிறாங்க. வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னா இந்த விதமான சேஞ்சஸ் ஆயிரக்கணக்கான வருஷ காலம் எடுத்துச்சு. நிறைய பேர் போனாங்க உழவு தொழில்ல, போக்குவரத்துல, சில டாக்டர், டீச்சர், வக்கீல் தொழில சேர்ந்தாங்க. இவ்வளவு புது விதமான தொழில்களை உருவாக்கணும், புது உற்பத்தி தொழில்களையும் உருவாக்கணும். ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் நடக்கும்போது இவ்வளவு மாற்றம் ஒரே நாள்ல நடக்குது. நாட்டை கடந்து
உலகத்தையும் கடந்து டிராவல் செய்கிற வேலையில் எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம வேலை செய்கிற விதமோ வேலைக்கான கட்டணமோ பயங்கரமாக மாறிக்கிட்டே இருக்கு. உலகளவில் எல்லா விஷயமும் தலைகீழாக மாறிக்கிட்டே வருது. வேகமாக முன்னேற தொழில்நுட்பத்தினால பல வேலைகள் இடமாற்றம் ஆகுது. புது வேலைகள் செய்கிறதுக்கு நிறைய பேர் அறிமுகம் இல்லாமல் இருக்காங்க. இதுதான் இப்போதைய நிலவரம். பொது நிறுவனங்களில் கொழுப்பை பிரிஞ்சு எடுக்கிறதுக்காக ரொம்ப வற்புறுத்தல் இருந்துக்கிட்டு வருது. மனிதர்களை தான் கொழுப்புன்னு சொல்கிறாங்க. ஐடி பருவத்தில் வேலை பாதுகாப்பு ரொம்பவே கடந்து போன ஒரு விஷயமா இருக்குது. சொல்லப்போனால் ஸ்கூல் சிஸ்டமில் இன்னும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து தான் சொல்லப்போனால் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மக்கள் எம்ப்ளாயீஸாக இருக்காங்க, ஒரு மாத சம்பளம் பின்னாடி அலைஞ்சு வேலை செய்கிறாங்க. மிடில் கிளாஸ்க்கான ஒரு சார்ட்டை பாருங்களேன். பள்ளிக்கூடத்தில் படித்த மிடில் கிளாஸ் தொழிலாளிகளோட இன்கம் வருஷமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. பேரண்ட்ஸ் இன்னும் சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு போய் வேலை தேடுன்னு. இப்போ அந்த சார்ட்லேருந்து காணாமல் போகிற மக்களோட நிலைமை என்ன? ஒருவேளை அவங்கள தான் ஒர்க்கிங் புவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே சொல்கிறாங்களா? ஒர்க்கிங் புவரோட நிலைமை இதுதான். இருந்தும் சொல்கிறாங்க வறுமை முடிவுக்கு வருதுன்னு. சரி, வறுமையை முடிக்கிறாங்க, ஆனால் ஒர்க்கிங் புவர் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தானே போகிறாங்க. இவர்கள் தான் இலவச உணவை சாப்பிட்டு வர மக்கள். இலவச உணவு அமெரிக்காவில் ரொம்ப அதிகரித்து பெருகிட்டே இருக்கு. ஏன்னா மக்கள் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு வருமானம் இல்லாமல் இருக்காங்க. பொருளாதார அழுத்தத்தை மக்கள் முன்ன விட இப்போ அதிகமாகவே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை இப்போ நல்லாவே நம்ம சமுதாயத்துக்குள்ள பார்க்க முடியுது. உங்களுக்காக வேலை செய்யலைன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே கடினமான பாதையா இருக்க போகுது. இன்னைக்கு உங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கணும்னா 40-40 பிளான் முடிஞ்சு போச்சு. காலேஜ் முடிச்சுட்டு 40 மணி நேரம் ஒரு வேலையில் 40 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம்னு அந்த திட்டம் காணாமல் போயிருக்கு. எங்கேயோ இந்த சார்ட்ஸ் நம்ம போகிற போக்கை கரெக்டாக காட்டி கொடுத்துருக்கு. என்னன்னா மக்கள் மறுபடியும் கல்வி நிறுவனங்களுக்கு படிக்கிறதுக்கு போகிறாங்க. நான் காலேஜ் போய் சம்பாதிப்பேன், நான் நல்லா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னா சாலிமேன்னு சொல்லப்படுற ஸ்டூடெண்ட் லோன்ஸ் கண்ணா பின்னான்னு பெருகிட்டே இருக்கு. $1 trillion தாண்டி இருக்கு. ஸ்டூடெண்ட் லோன் கடன் கிரெடிட் கார்டு கடனை தாண்டி இருக்கு. மக்கள் கிரெடிட் கார்டு எடுக்கிறத நிறுத்தின உடனே கவர்மெண்ட் மக்களை ஸ்டூடெண்ட் கடனில் மாட்டி விடுறாங்க. ஸ்டூடெண்ட் லோன் கடன் என்ன கடினமான விஷயம்னா அதை தள்ளுபடி செய்ய முடியாது. கிரெடிட் கார்டு கடனில் தீர்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதை தள்ளுபடி செய்வாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் லோனுக்கு தள்ளுபடியே இல்லை. எல்லா கடனை விட மோசமானது. பட் இதை பாருங்க, இந்த சார்ட்டை பாருங்க. இதில் தான் காலேஜ் கிராஜுவேட்ஸோட சம்பளத்தை பற்றி இருக்கு. கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ காலேஜ் போயும் அவ்வளவு கடன் சேர்த்து வச்சும் வருமானம் கம்மியாக தான் வருது. இது புத்திசாலித்தனமான விஷயம் இல்லை. ஒரு சராசரி அமெரிக்க தொழிலாளி வாழ்க்கை முழுக்க வேலை செஞ்சு $41,000 மதிப்புள்ள சொத்தோட ரிட்டையர் ஆகுறாங்க. அவங்க சம்பாரிச்சு வச்சது வெறும் தினசரி வாழ்க்கைக்கு போதுமானது. அது வெறும் மத்திய அரசோட கடன் தான். இன்னும் 2 trillion முனிசிபல் கடன் இருக்கு. சேர்த்தா ஒரு 20 trillion சொல்லலாம். இன்னும் 40 trillion பிரைவேட் கடன் இருக்கு. ஆக மொத்தம் 60 trillion. அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கு. சமூக பாதுகாப்பு நிதி இல்லாத பகுதியெல்லாம் சேர்த்து கணக்கெடுத்தா இந்த மெடிகேர் மெடிகெய்ட் எல்லாமே ஒன்றா எடுத்தா ஆக மொத்தம் கிளைனர் பர்கின்ஸ் கம்பெனி சொல்கிறபடி $67 trillion முடியும். இன்னும் வளருது. அது மற்ற எல்லா கடனை விடையும் பெருசு. அது 84 trillion. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க என்னோட கணக்குப்படி மொத்தம் $127 trillion வெறும் கடன் ஒரு ஃபைனான்ஷியல் போதைப் பொருள். அதிகமாக போச்சுன்னா அது ஒரு ட்ரக்கை போல தான். நல்லா இருக்கும், திருப்தி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய விளைவு இருக்குது. நம்மளை கடைசியில் அது கொன்னுடும். அதுதான் இப்போ இங்கே நடக்குது. நம்ம மேலும் மேலும் கடன் எடுத்து இன்னும் கம்மியான ரிசல்ட்ஸ் வரும். ஒரு ட்ரக்கை போல கடைசியாக கடன் அதிகரித்து முழு அமைப்பு பொசுக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே தான் இருக்கும். நம்ம ஜிடிபி விட 8.2 மடங்கு அதிகமாக நம்ம கடன் வச்சுருக்கோம். எனக்கு யாரை பார்த்தா பாவமாக இருக்குது தெரியுமா? ஒர்க் போகணுமான்னு வேலை செய்யவே பயப்படுற மக்களை பார்த்தா பாவமாக இருக்குது. மண்டே மார்னிங் கடுப்பாக எழுந்திரிப்பாங்க. அவங்களோட அலாம் கிளாக்கை திட்டுவாங்க. புதன்கிழமைனா ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வாரத்தோட நடுநாள். தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்கிறதே அந்த 2 நாள் ஒரு வாரத்தில் கிடைக்குதேன்னு தான். அவங்களுக்கு பிடிக்காதவங்க கூட இல்லாமல் தனியாக இருக்கலாம், அவங்களாவே இருக்கலாம். அரசியல் விளையாட்டு ஆஃபீஸில் விளையாட தேவையில்லை. ஒரு பாதி வாழ்க்கை வாழ வேணாம். இவங்க 50 வாரமாக வேலை செய்வாங்க ஒரு வருஷத்தில். சும்மா அந்த 2 வாரம் வெக்கேஷனை கொண்டாடணும்னு. அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? இப்போல்லாம் வெக்கேஷனே இல்லை, இப்போல்லாம் ஸ்டேகேஷன் தான். ஒர்க்லேருந்து விடுமுறை கிடைக்காது. பட் எங்கே போக நினைக்கிறாங்களோ அங்கே போக மாட்டாங்க.
அவங்க ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கடன், இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்க அலாரம் கிளாக் மேலே வெறுப்பு. டயர்ட் ஆகிற வரைக்கும் தூக்கம் இல்லை. வாழ்க்கையை டிராஃபிக்கில் மாட்டியே செலவழிக்கிறாங்க. அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கு எனக்கு. ஏன்னு கேட்டால் வேற ஒரு வழி இருக்குது, அது அவங்களுக்கு இன்னும் தெரியல. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, மக்கள் தனித்துவமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. எனக்கு தோன்றது என்னன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே விதமாக நடந்துக்கிறாங்க. ஒருத்தர் பேர் ஜெனி, இன்னொருத்தர் பேர் சுஜாதான்னு. எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்படிதான் இருக்காங்க எல்லாரும் ஜாம்பிஸை போலவே. சந்தோஷம் இல்லை, சிரிப்பு இல்லை. அப்பப்போ சில பெண்கள் அவங்க ஆஃபீஸை டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு மேலே எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையோட அடிப்படையே கவலை தான். ஒருவேளை என் வேலை நின்றுடுமோன்னு ஒரு கவலை, என் கம்பெனி பிஸ்னஸில் தோற்று போயிடுமோன்னு ஒரு கவலை, சுற்றி சுற்றி வர்ற செலவை அடைக்கிறதே ஒரு கவலை, குழந்தைங்கள எப்படி காலேஜ் அனுப்புவேன்னு கவலை, காரில் கியர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னு ஒரு கவலை. ஒரு தீர்ப்பும் இல்லையே. மக்கள் ஒரு கவலை கடலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள உள்ளேருந்து சாப்பிடுது. டிப்ரெஷன் போராட்டத்தில் மக்கள் பல அட்டைகள் பிடிச்சு நின்னாங்க. அதில் ஆஃபீஸில் உக்காந்துட்டு வேலை பண்ணணும்னு யாரும் எழுதலை. அவங்க ஒர்க் வேணும்னு கேட்டாங்க. ஒர்க்கை தேடி தான் இருக்கும். ஜாப் வெறும் ஒரு அளவுகோல் தான். ஒர்க் தான் மக்கள் தேடுற விஷயம். கண்ணாடியை பார்த்து நம்ம சொல்லணும், இது வெறும் பொருளாதாரம் இல்லை, இது என்னோட பொருளாதாரம், இது நான் வாழும் உலகம், எனக்கு முன்னேற்றம் வேண்டும். பொருளாதாரம் மறுபடியும் சரியாகிறதுக்கு வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நாட்டில் பொருளாதாரம் சரியாக தான் இருக்கு. நான் இப்போ வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். உலகத்தோட ஃபைனான்ஷியல் சென்டர், உலகத்தோட ஃபைனான்ஷியல் கேபிட்டலில். இங்கே தான் நிறைய பேரோட பணம் போய் கொஞ்சம் நேரம் யார்கிட்டையாவது தங்கிட்டு இருக்கும். வங்கிகளில் வட்டி அளவு 0 ஆகி பல எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அது 0லேயே இருக்கும்னு. அடுத்த 10, 20, 30 வருஷத்துக்கு. மக்கள் யோசிக்கிறாங்க, கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட வேற ஆப்ஷனே இல்லைன்னு. அவங்களோட எதிர்காலத்தை மற்றவங்களோட கையில் விடுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அவங்க ஆசை என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும்னு. அவங்க தேர்ந்தெடுத்த ஸ்டாக், அவங்க அட்வைசர்ஸ் தேர்ந்தெடுத்த ஸ்டாக் மேலே ஏறும்னு நம்புகிறாங்க. அது ஒரு வழியினும் கருதலாம். என்னோட நம்பிக்கை என்னன்னா, உங்கள் ஃப்யூச்சரை உங்கள் கையிலேயே வச்சிங்கன்னா, அதாவது உங்ககிட்டயே சம்பாதிக்கும் சக்தி இருந்தா, நீங்கள் இவங்கள விட ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் ஃப்யூச்சரை நீங்களே பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இவங்க கிட்ட உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை ஒப்படைக்காதீங்க. யூஎஸ்ல ஆவரேஜ் வீட்டு வருமானம் ஒரு வருஷத்துக்கு $50,000. இதுதான் மிடில் கிளாஸ். மேலே இருக்கிற 25% அடையிறதுக்கு உங்கள் வருமானம் $90,000 இருக்கணும். டாப் 10% அடையிறதுக்கு உங்கள் வீட்டு வருமானம் $140,000 இருக்கணும். டாப் 5%னா உங்கள் வீட்டு வருமானம் $190,000 இருக்கணும். முதல் 1%னா உங்கள் மொத்த வீடு வருமானம் $380,000 இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. இப்போ கேள்வி இதுதான், என்ன செஞ்சு நீங்கள் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க நினைக்கிறீங்க? டாப் 10%, டாப் 5%, டாப் 1%, அப்புறம் அதுக்கும் மேலே போக. என்னோட கருத்துப்படியும் பல எக்ஸ்பர்ட்ஸோட கணக்குப்படியும் ஒரு தொழிலதிபர் ஆகிறது தான் உங்களோட ஓன் பாஸாக மாறுறது தான். நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஆகணும். ஒரு எம்ப்ளாயியாக இருக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சரண் அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். யாராவது ஆத்ம ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களத்தான் ஒரு எம்ப்ளாயாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த உணர்ச்சி எப்போ வரும்னா, ஒரு அடிப்பட்ட சின்ன பையனோட பேக்கை நீங்கள் கழட்டி அவனை மற்ற பசங்களோட போய் உட்கார சொல்லும்போது ஒரு நல்ல எம்ப்ளாயியாக வருவேன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் பாராட்டு கிடையாது. ஸ்டேட்டஸ் சிம்பிளாக கருதப்படுற லைஃப் ஸ்டைல் அல்லது வாழ்க்கை முறை மக்கள் அவங்களோட சொந்த பிஸ்னஸாக வச்சுக்க முடியும். அவங்களோட வீட்டிலே இருந்தே வேலை செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையாதான் மக்கள் ஆசைப்படுறாங்க. ஒரு தொழிலதிபரோட மனநிலை துணிச்சலாக இருக்கணும். எந்த ரிஸ்கையும் பார்த்து பயப்படக்கூடாது. விடாமுயற்சியோடையும் திறமையாகவும் செயல்படணும். வெற்றி குறிக்கோள் இருக்கணும். இது போதும் என்ற மனநிலை இருக்கக்கூடாது. சிறந்த தொழிலதிபர்களுக்கு தொலைநோக்கு பார்வையும் இதயமும் இருக்கு. அவங்க இன்னைக்கு மற்றவங்க பண்ணாததை பண்ணுவாங்க, நாளைக்கு மற்றவங்க பண்ண முடியாததையும் செய்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் புதிய பழைய பொருளாதாரமாக பார்க்கறது கிடையாது. எனக்கு ஒரு சொந்த பொருளாதாரத்தை அமைப்பேன். தொழிலதிபர் கட்டுப்படுத்துவாரு, நான் தான் பொருளாதாரத்தை முடிவு செய்வேன். தொழில் முனைவுக்கு எல்லையே இல்லை. நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். எவ்வளவு ஒர்க் பண்ணுன்றத பொறுத்து, உங்க புத்திசாலித்தனத்தை பொறுத்து, நீங்க சேர்க்கிற டீமை பொறுத்து. தொழிலதிபர் ஆகிறத விட
வாழ்க்கை முழுக்க பயனளிக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. அமெரிக்காவில் யார் எப்படி வேணாலும் இருக்கலான்ற சுச்சுவேஷன்லையும் அவங்களோட சுதந்திரத்தை விட்டு ஒரு நவீன கால அடிமையாக இருக்காங்க. 7:30 5:30 மணி வரைக்கும் நான் சொல்கிறத அமைதியாக செய். ஒரு தொழிலதிபர் ஆகி தனக்காக வேலை செய்யணும்னு நினைச்சா சில வழக்கமான வழிமுறைகள் இருக்கு. ஆனா அதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கு. எந்த விதமான ரீட்டைல் பிசினஸ் செய்யறதுக்கும் ரீட்டைல் கடைங்க ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும். இந்த சின்ன சின்ன யோகர்ட் விற்கிற கடைகள் கூட பல ஃபிளேவர்ஸ் உள்ள யோகர்ட் மிஷின்ஸ் போடணும்னா கூட $2, $3, $4 லட்சம் ஆகும் வெறும் ஒரு யோகர்ட் கடையை திறக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எனக்கு டங்கின் டோனட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ண $5 லட்சம் தேவை. அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்? ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் இழக்கிறது 2-3 வாட்டி எல்லாருக்கும் நடக்கும். பிரான்சன் மாதிரி பெரிய ஆளுக்கே அப்படி தான் நடந்திருக்கு. நான் அவரோட பெரிய ரசிகன். அவரோட பாதி கம்பெனி லாஸில் தான் போயிருக்கு. நீங்கள் மில்லியன் செஞ்சாலும் பில்லியன் செஞ்சாலும் ப்ராப்ளம் போகாது. மில்லியன் இருந்தால் மில்லியன் பொறுப்புகள் இருக்கும், பில்லியன் இருந்தால் பில்லியன் பொறுப்புகள் இருக்கும். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட ஓன் பாஸா இருக்க ரொம்பவே ஆசைப்படுறேன். 70% அமெரிக்க மக்கள் அவங்களோட சொந்த பாஸா இருக்கவே ஆசைப்படுறாங்க. பட் எப்படி ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று இருக்கிற வியாபாரம் ஒன்றை வாங்கி பண்ணுறது. ஏன்னா ஒருத்தர் பிஸ்னஸை விற்கிறாங்கன்னா ஏன் விற்கிறாங்கன்னு கேட்கணும். ஏன்னா அது கஷ்டமாக இருந்திருக்கலாம். அது அவ்வளோ பணம் சம்பாதிக்க மாட்டேங்குது போல. 2வது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வாங்கலாம். ரிஸ்க் கம்மி, நிரூபிக்கப்பட்ட அமைப்பு. ஆனால் அப்படி பண்ணுறது ரொம்ப விலை உயர்ந்தது. 3வது நீங்கள் புதுசாகவே ஆரம்பிக்கலாம். இங்கே தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட அதை செய்கிறதுக்கான திறமை இல்லைன்னு, காசு இல்லைன்னு, என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஐடியா, படிப்பு இல்லைன்னு, என்கிட்ட தேவையானது இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்தை ஆபத்தில் விட்டு செய்ய முடியாதுன்னு. ஸோ 4வது அவங்க ஒரு முதலீடாளர் ஆகலாம். நிறைய பேர் இந்த ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, முயற்சி செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனாலும் அதில் கூட புத்திசாலித்தனமாக தான் இருக்கணும், ரைட்? வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் எல்லாரை விட சிறந்த அதிநவீன மக்கள் புது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியும் 11ல் ஒருத்தங்க தான் வளர்ச்சி பார்ப்பாங்க. மற்ற எல்லாமே வளர்ச்சி கூட பார்க்கறது இல்லை, தோத்துடுறாங்க. நிறையா தோல்விகள் தான். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் 15லேருந்து 20 பேர் இருந்தும் அதில் ஒருத்தன் ஓகே பண்ணால் அது பெரிய விஷயம். வியாபாரங்கிறது ஒரு கூட்டணி விளையாட்டு. எனக்கு கணக்காளர்கள் தேவை, இன்ஜினியர்ஸ் தேவை, சிஸ்டம் டிசைனர்ஸ் தேவை, சேல்ஸ் ஆள் தேவை, மார்க்கெட்டிங் ஆள் தேவை, அக்கௌண்டிங் ஆள் தேவை, மிஷின் ஸ்டேட்மெண்ட், லீகல், இப்படி எல்லாமே நிச்சயம் தேவைப்படுது நமக்கு. ஒரு சராசரியான ஒரு ஆளை எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி ஒரு ஆள் கூட நானே வெளியில் போனாலும் ஒரு வியாபாரத்தை ஒன்று சேர்க்க என்கிட்ட எந்த திறமைகளும் இல்லை. சுருக்கமா நான் நினைக்கிறது என்னன்னா, 4 விதமான பாரம்பரிய பிசினஸ் வகைகள் எல்லாத்துக்கும் பணம் தேவை. சில நேரத்தில் ரொம்பவே தேவை, தேர்ச்சி தேவை, நேரம் தேவை. சில நேரத்தில் அது அளவுக்கு அதிகமான ஆபத்துல தான் நிறைய பேரை விடும். நான் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பிஸ்னஸ் வாங்கினேன். ரொம்பவே அலைச்சலாக இருந்தது. நீங்கள் யோசிக்கலாம், நான் என்ன தான் வாங்கினேன்? கடைசியில் அவ்வளோ செலவு செஞ்சு அவரோட இமெயில் லிஸ்ட் தான் உங்களுக்கு மிஞ்சிருக்கும். புது வியாபாரம் ஆரம்பிக்கிற மக்கள் நல்லா பணம் செலவு செஞ்சு நிறைய நேரம் உழைப்பு செலுத்தி எல்லாத்தையும் தொடங்குவாங்க. அதிகமாக முதலீடு செய்யறதுனால தான் அதிகமாக கஷ்டமும் வருது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆன வெற்றி அளவு என்னன்னு சொல்றேன்? எவ்வளவு? ரொம்ப அதிகம். 90% ஃபெயில் ஆயிடும். எவ்வளோ? உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ள. வாவ். நான் சொல்றது நான் ஃப்ரான்ச்சைஸ். அது முழுக்கவும் வேற நிலைமை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்ரான்ச்சைஸ் வாங்க மாட்டாங்க. ரொம்ப இன்வெஸ்ட் செய்யணுமே. ஆமா, மெக்டானல்ட்ஸ் போன்ற கடைகள்ல கூட பல வருஷம் வேலை செஞ்சாதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பும் கிடைக்காது. ஆமாமா, அது ஒரு மெலிதான வாய்ப்பு. ஒருவேளை ஒரு வழி கிடைக்குது, உங்ககிட்ட எல்லா நிரூபிக்கப்பட்ட அம்சங்களும் எல்லா சொகுசுகளும் இருந்தா, ஆனா உங்க வாழ்க்கையை நீங்களும் கட்டுப்படுத்த முடிஞ்சா என்ன ஆகும்? 2மே இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாமே ஆரம்பத்துல இருந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு நிரூபிக்கப்பட்ட ப்ராடக்ட் இருந்தா எப்படி இருக்கும்? ப்ராடக்ட் நீங்க கிரியேட் பண்ண தேவையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒரு நிரூபிக்கப்பட்ட அமைப்பு இருந்தா எப்படி இருக்கும்? நிரூபிக்கப்பட்ட பயிற்சி எல்லாமே. ஆனா ஒரு முதலாளி இல்லை. அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, மக்கள் அதை போன்ற சூழல்ல வேலை செய்ய தயாரா இருப்பாங்களா? வாழ்க்கையை நடத்துறது எப்படின்ற தேடல்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். ஒரு வேலைக்காரராக இருக்கிறத விட பாதுகாப்பான வழி ஒரு தொழிலதிபர் ஆகிறது தான். ஆண்டர்பிரினர் வழிகளில் ஒரு குறிப்பிட்ட வழி மறுபடியும் ஒவ்வொரு நிபுணர் சொல்லிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் ஆச்சரியமா பார்ப்பீங்க இந்த விஷயத்த. என்னன்னா ஒரு வழக்கத்திற்கு மாறான வழி. அந்த மாடல் என்னன்னா, மக்கள் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மூலமா அவர்களோட பிஸ்னஸை ஆரம்பிக்கிறது தான். சில பேர் இதை டைரக்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க.
ஏன்னா ப்ராடக்ட் டைரக்டா மேனுஃபேக்சர்ல இருந்து வாடிக்கையாளர் வரைக்கும் நடுவர் இல்லாம சேர்க்கறதுனால இதை டைரக்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க. மற்றவர்கள் இதை மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM சொல்லுவாங்க. இதுல பல நிலையான கமிஷன்ஸ் கிடைக்கிறதுனால. இன்றைய மிக பொதுவான பேர் என்னன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விளக்கம் என்னன்னா, தனியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு பெரிய தொகுப்பு மூலமா ஒரு ப்ராடக்ட்டும் சர்வீஸும் எஃபிஷியண்டாக செலுத்துறது தான் என்னோட விளக்கம். என்னோட நண்பர் டொனால்ட் ட்ரம்ப்பும் நானும் எப்போ பார்த்தாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பற்றி பேசிகிட்டே இருப்போம். நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரி தொழிலதிபர்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலுங்க. ஏன்னா நிறைய பேர் கல்வி முடிச்சுட்டு ஒரு பேச்சைக்காக தேடி வந்துட்டு இருப்பாங்க. ஐயோ, அது மோசமானதுங்க. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள இப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைனாலும் அதை உருவாக்கே ஆகணும். அது அவ்வளோ சிறந்தது. இன்றைக்கு நேரடி விற்பனை ஒரு சிறந்த தொழில் முறைன்னு நான் நம்புறேன். அந்த தொழிலில் இறங்குறது ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா இருப்பீங்க. அதையும் தாண்டி நீங்க உடனே ஒரு எஃபெக்டிவ் தொழிலதிபர் ஆயிடலாம். மல்டி பில்லியனர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற கம்பெனிஸ் தொகுப்புல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் சேர்க்கும் போது அதுல ஒரு அறிகுறி தெரியுது. அது என்னன்னா, பிரபலமான எழுத்தாளர்கள், பிரபலமான வியாபாரிகள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒப்புதல் செய்யறத பார்த்தா அது கண்டிப்பா ஒரு நல்ல அறிகுறி தான். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் $5 மில்லியன் கம்பெனிலாம் இல்லை. அவங்க $1 பில்லியன் ஏர்ன் பண்ற கம்பெனிஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல கொடி கட்டி பறக்கிற கம்பெனி. எப்போ புரிஞ்சுக்க போறாங்க மக்கள்? காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சம்பளத்தை தேடி போறாங்க மக்கள். ஆனா பணம் வேணும்னா, ஆண்டர்பிரனர் ஆகணும்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அந்த ஆண்டர்பிரனர் ஆகிற மனநிலையை உறுதி செய்யுது. வழக்கமான கம்பெனிங்க அவங்களோட மொத்த வருமானத்திலிருந்து 50% மார்க்கெட்டிங் மேலேயே செலவு பண்றாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு வேற விதமான அணுகுமுறையை பயன்படுத்துது. அவ்வளவு மார்க்கெட்டிங் செலவு பண்ணாம தனிப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸின் இணைப்பை பயன்படுத்தி மார்க்கெட்டிங்கை நடத்தி வராங்க. ஏன் அப்படி பண்றாங்க? ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைசிங் இன்றைய காலகட்டத்தில் வழக்கமான மீடியா விட அவ்வளவு சிறந்தது, பணமும் மிச்சப்படுத்துது. ரெண்டாவது, சில ப்ராடக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சு காட்ட வேண்டியது அவசியம். ஒரு தனிப்பட்ட வியாபாரி அந்த ஆட் கேம்பெயினை விட ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாரு. மூன்றாவது, இது முழுக்க எஃபிஷியன்டானது. கம்பெனி வெறும் ஒரு சேல் ஆன பின்பு பே பண்ணுது. அதுக்கு முன்பாக எந்தவித பேமெண்ட்டும் தேவையில்லை. ஒருவேளை அமேசான் உங்களை ஒரு இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா ஆக்கி உங்களுக்கு 40% அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப்புக்கு பே பண்ணி நீங்க அதை ரெக்கமெண்ட் பண்ற ஒரே வேலையை பண்றதா இருப்பீங்கன்னு வச்சுக்கிங்க. யாராவது அமேசான்ல வாங்கினாங்கன்னா அமேசான் எல்லா விதமான லாஜிஸ்டிக்ஸும் எடுத்துக்கும். நீங்க கஸ்டமரை கூட்டிட்டு வர்றதுக்கு பே பண்ணப்படுவீங்க. கற்பனை செஞ்சு பாருங்க, அந்த கஸ்டமர் வாழ்க்கை முழுக்க வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்காக உங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? இப்ப அமேசான் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்காட்டியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. நம்ம சமுதாயத்துல 85% வாங்குற முடிவுகள் மற்றவங்க சொல்றது இல்ல அதோட நல்ல பேரை வச்சுதான் எடுக்கிறாங்க. எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். யார் உங்க டென்டிஸ்ட், டாக்டர், லாயர், என்ன டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்றீங்க, என்ன லீகல் சிஸ்டம் யூஸ் பண்றீங்க, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி ஏற்கனவே பேசிட்டு தான் இருக்கும். நீங்க ஒரு பெரிய கடைக்குள்ள போனீங்கன்னா கிளர்க் உங்களை நேருக்கு நேர் பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கும் மேல அவங்க விரிவான சரியான விவரங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த விவரங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுத்தாலோ ஒரு தெரியாதவர் ப்ராடக்டை மட்டும் முழுசா புரிஞ்சு சொன்னார்னாலே மிகவும் அற்புதமானது. இது அருமையான ஒரு செயல்பாடு. பாத்தீங்களா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மற்ற மார்க்கெட்டிங் முறைகளை விட ஒரு ப்ராடக்டை பற்றி மக்களுக்கு தகவல் தரும். இது விளம்பரத்தை விட சிறப்பானது. ஒரு ஆட் பார்க்கும்போது அதில் அதிகமான ஹைப் தான் இருக்கும், அறிவிப்பும் செய்தியும் கம்மியாக இருக்கும். ஆகவே விளம்பரத்தை விட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்பவே சிறந்தது. நீங்க ஒரு சாதாரணமான சேல்ஸ் கம்பெனி, அதுல ஒரு 10 லட்சத்துக்கு அளவுக்கான ப்ராடக்ட் விற்கணும்னு நினைச்சா நீங்க போய் ஒரு 100 வித்தைகார சேல்ஸ் பீப்புளை பிடிக்கணும். கோட் ஒரு மாசத்துக்கு $10,000. ஒரு பகிர்ந்து கொள்ளுதல் அமைப்பை பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கணக்கையே மாத்துது. நம்ம 10,000 சந்தோஷமான உற்சாகமான ஃபேன்ஸை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு செல் பண்றாங்கன்னு கவலைப்படுறது. அவங்க வெறும் $100 இல்லை $200 ஒரு மாசத்துக்கு வித்தாலும் அவங்களோட எண்ணிக்கை 10,000 பேர். ஆக மொத்தம் நீங்க ஒரு மாசத்துக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் கணக்கா வித்துட்டு இருக்கீங்க. இது மார்க்கெட்டிங்லேயே ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் நிர்வாகத்தோட மார்க்கெட்டிங் பாகம். இங்க செங்கல் சிமெண்ட் மேல பணம் வீணா போகல. இங்க சும்மா கிடைக்கிற பொருள் மேல பணம் வேஸ்டா போகல. நிறைய எம்ப்ளாயீஸ் சுத்தி நிக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் இல்லாம. இவங்க தான் கஸ்டமர்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். இந்த கம்பெனிஸ் எல்லாம் குறைந்த செலவுக்கு மக்களை இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆக்கி விடுது. குறைந்த சமயத்துல சேல்ஸ் கோட்டாவும் இல்ல. அவங்களோட பிசினஸ் அவங்களுக்கே சொந்தமானது. சேல்ஸ் செய்யற அளவு கம்மியாவோ அதிகமாவோ அவங்களே முடிவெடுத்து செய்யலாம். இன்னொரு விதத்துல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வழக்கமான வியாபாரத்துல கிடைக்கிற எல்லா சலுகைகளும் கிடைக்குது, ஆனா ரிஸ்க் இல்ல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட நன்மை என்னன்னா,
ஆரம்பம் ரொம்ப ரொம்ப சுலபம், கம்மியான ரிஸ்க், கம்மியான ஆரம்ப செலவு. மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ஜாஸ்தியான ரிஸ்க் இருக்குது. நீங்கள் உள்ளே வரும்போது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் கட்டி உள்ளே வரலாம். நிரூபிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸும் சர்வீஸும் இருக்கிற ஒரு நிரூபிக்கப்பட்ட அமைப்பில் பகிர்ந்துக்கிறீங்க. சராசரி மக்களுக்கு ஒரு வாய்ப்பை தர்றது தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட அம்சம். வளங்கள் இல்லாத சாதாரண மனுஷனுக்கு கூட ஒரு சொந்த வியாபாரம் ஆரம்பிக்க வழிவகுக்குது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதை போன்ற விஷயம்லாம் நேரடியானது. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்னொரு பெனிஃபிட் கொடுக்குது. இந்த விஷயம்தான் ஆண்டர்பிரினர்ஸை கவர்ச்சியாக இழுக்குது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருக்கிற சொந்த நெட்வொர்க்கா அமைக்க உதவுது. அந்த குரூப் செஞ்சுட்டு வர சேல்ஸ்னால அவங்களுக்கு ஈடு செய்வாங்க. டைரக்ட் செல்லிங் அது அடிப்படையிலேயே ரொம்ப எளிதானது. ஒரு ப்ராடக்டை அல்லது ஒரு சேவையை நேருக்கு நேரா ஒன்றுக்கு ஒன்றான பேசிஸில் வியாபாரம் பண்ணுறது. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது போலவே தான். ஆனால் அதில் ஒரு முக்கிய உறுப்பும் இருக்குது. ப்ராடக்ட்டும் சர்வீஸுடன் சேர்ந்து வர ஒரு வாய்ப்பும் அளிக்குது. தன்னைத்தானே ஒரு தொழிலதிபராக அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குது. உங்க சமூக அந்தஸ்து, நீங்க பேசுற பாஷை எதுவும் வெற்றிக்கு சம்பந்தம் இல்லை. அது போல இன்னைக்கு எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கோம். எல்லா மொழியில இருந்தோம். என்ன ஒரு அற்புதமான பரிசு உலகத்துக்கே கொடுக்குறோம். வேலை செஞ்சு ஒரு சிஸ்டம்ல மேலே போயிட்டே இருக்கிறது. ஒரு சேல்ஸ் மேனேஜர் இருக்கீங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் ஒரு சேல்ஸ் மேனேஜர் முடிவு செஞ்சிருக்காங்க. எல்லாரும் டே 1லேருந்து ஒரு சேல்ஸ் டீமை அமைக்கலாம். வடிவியல் முன்னேற்றம் அல்லது கூட்டு வளர்ச்சி என்ற விஷயத்த ஒருத்தோட சிஸ்டமுக்குள்ள உபயோகப்படுத்திட்டே வராங்க. இப்போ நீங்க ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸை மிக சீக்கிரம் வளர்க்க முடியும். ஏன்னா எல்லாரும் அவங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸுக்குள்ள பதிவு செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. சில பேர் ஐயோ இது ஒரு மாதிரி இருக்கு, சேல்ஸ் டீமை வளர்க்குறேன். ஆனா வழக்கமான கம்பெனில என்ன பண்ணுவீங்க? மற்ற கம்பெனிலாம் எப்படி ஒர்க் ஆகுது? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி தான் ஒரே இண்டஸ்ட்ரி. உங்க கடந்த காலத்தை வச்சு எதிர்காலத்தை தீர்மானிக்காது. கடந்த காலத்தை பார்த்து என்ன பயிற்சி கொடுத்தா உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்னு பார்ப்பாங்க. மற்ற எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு தான் வேலை வாங்க பார்ப்பாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட சக்தி என்னன்னா, அது யுனைடெட் ஸ்டேட்ஸையும் உலகத்தையும் காப்பாற்றக்கூடியது. ஏன்னா அது ஆண்டர்பிரினர்ஷிப்பை பற்றி மக்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கும். டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் கணக்குப்படி உலக அளவில் எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸையும் ஒன்றா சேர்த்தா $178 பில்லியன் ஒரு வருஷத்தில் ரீட்டைல் சேல்ஸில் வருது. இது எவ்வளவு பெருசுன்னு கேட்டால், NFL நேஷனல் ஃபுட்பால் லீக் ஒரு வருஷத்துக்கு $9 பில்லியன் செய்கிறாங்க. மியூசிக் இண்டஸ்ட்ரி ஒரு வருஷத்துக்கு 16 பில்லியனுக்கு கொஞ்சம் அதிகமாக செய்கிறாங்க. மூவி இண்டஸ்ட்ரி ஒரு வருஷத்துக்கு தோராயமாக $80 பில்லியன் செய்யுது. நடுத்தரமாக பார்த்தா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 178 பில்லியன்லேருந்து 40% அவர்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு கமிஷன்ஸ் மூலமாக வித்து வராங்க. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா $71 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு சேர்ந்துட்டு வருது. இது ஒரு மாசத்துக்கு $6 பில்லியன். இதை ஒவ்வொரு நாளும் கமிஷன் அடிப்படையில் $200 மில்லியன். ஸோ இது வேலை செய்யுது. மக்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் வளர்ச்சியினால கடைசி 10, 15, 20 வருஷமா இந்த துறையை விரிவாக புரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் உள்ள ஈடுபட்டு பார்த்துருக்கோம். மார்க்கெட் பிளேஸ்ல ஊடுருவுதல் அதிகரிச்சிருக்கு. நம்ம யாருன்ற புரிதலும் அதிகரிச்சிருக்கு. நான் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் டைரக்ட் செல்லிங் மாடலை பார்த்து இங்க என்னமோ நடக்குதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. மக்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க. கம்பெனிஸ் லாபகரமா இருக்கு. தனிநபர்கள் ஊக்குவிக்கப்படுறாங்க. ப்ராடக்ட் மார்க்கெட்டிடம் சேருது. ஒருவேளை இதை ஆராயலாமே. சில பேர் யோசிக்கிறாங்க, மேலே இருக்கிறவங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் 500 மக்களுக்கு மேற்பட்டவங்க தான் உலகளவில் ஒரு வருஷத்துக்கு $1 மில்லியன் சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு வருஷத்துக்கு $2 பில்லியன் ரவுண்ட் ஆஃப் செஞ்சாலும் அது கூட்டி ஆக மொத்தம் $1 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அப்போ மற்றவங்க 71லேருந்து $70 பில்லியன் கொண்டு வருது. மற்ற பணம் எங்க போகுது? நிறைய பணம் பார்ட் டைம் மக்களுக்கு ஒரு மாசத்துக்கு சில $100 செய்யறதுலேருந்து மாசத்துக்கு பல $1000 வரைக்கும் போகுது. முழு நேர தொழிலாக செய்யும் நபர்களுக்கு இன்னும் நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு கொடுக்குது. ஒவ்வொரு தினமும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேருந்து சம்பாதிக்கிற பணத்தை யூஸ் பண்ணி கடனை கட்டி முடிக்கிறாங்க. நிறைய சந்தோஷம் இருக்கவும் அவர்களோட வாழ்க்கை முறையோட தரத்தை உயர்த்தவும் உதவுது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே 50ஸ்ல இருந்தே இருக்காங்க. வேலை செய்யணும்னு நினைக்கும் போது வேலைக்கு போவாங்க. ஓய்வு எடுக்கணும்னு நினச்சா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முடிச்சுட்டு கூட மறுபடியும் வேலைக்கு போவாங்க.
நான் பார்த்த பெரிய விஷயம் என்னன்னா, மக்கள் அவர்களோட வாழ்க்கையில இன்னும் சந்தோஷமா இருக்காங்க. எம்எல்எம் ஒன்றும் இல்லாத நிறைய பேரை மில்லினராக உருவாக்கியிருக்கு. பல இடங்களில் பலரை நானே சந்திச்சு பேசியிருக்கேன் நிறைய கண்ட்ரிலேருந்து. எந்த பிஸ்னஸ்லையும் இப்படி ஒரு விஷயம் பார்க்க முடியல. ஒரு ஜாப்ல 10 வருஷம் ஒர்க் பண்றத பார்த்தோம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 10 வருஷத்துல ஒர்க் பண்றத பார்த்தோம். ஒரு முடிவுக்கு வரணும்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ற விளைவும் இன்னும் நல்லா இருக்கும். நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள இதை தன்னோட சொந்த கெரியரா ஆக்கிட்டு வராங்க. ரொம்பவே சிறந்த முறையில நடத்திட்டு வராங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் பார்த்தா எல்லாருக்கும் பயனாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அது தீவிரமா செஞ்சாங்க, வாழ்க்கை முழுக்க செஞ்சாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. வெற்றி கதைகள் வந்துகிட்டே இருக்கும். மக்கள் அதுலேருந்து வந்து சொத்தை எல்லாருக்கும் அதை விளம்பரம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க? தோராயமாக 16 மில்லியன் அமெரிக்கர்கள், 96 மில்லியன் மக்கள் உலகம் முழுக்க இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பங்கெடுத்திருக்காங்க. கடைசியாக ஒரு கணக்கெடுப்பில் 82% மக்கள் அதுக்கு குட், வெரி குட் மற்றும் எக்ஸலண்ட் அனுபவத்தை சொல்கிறாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். ஸோ மக்கள் சந்தோஷமாக தானே இருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை ஒரு 8 பார்த்து நம்மளுக்கு ஒரு வேளை புரிஞ்சிருக்கும். இத்தனை பேருக்கு குழப்பமா இருந்தாலும் எப்படி இந்த பிஸ்னஸ் செல்லுபடி ஆகுதுன்னு. முதலாவது, இந்த பிரமிட் வடிவம். மக்கள் பயந்து போயிடுறாங்க, ஐயோ இது ஒரு விதமான பிரமிட் திட்டம்னு. மட்டை தட்டுறதுக்குன்னு நிறைய ஆளுங்க இருக்காங்கப்பா. நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சிக்காம சொல்லுவாங்க, ஓ இது ஒரு பைசா வசூல் திட்டம், இது ஒரு பிரமிட். கார்ப்பரேட் அமெரிக்காவும் ஒரு பிரமிட் தான், புரியுதா? இப்படி தான் ஆயிரக்கணக்கான MBA முடித்தவங்க ஒரு ஃபோர்டுக்கு கீழே வேலை செய்கிறாங்க, இல்லைனா ஜென்ரல் மோட்டர்ஸு, கொக்கோ கோலா, இவ்வளவு MBAக்களும் இங்கே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அது ஒரு பிரமிட் தானே. ஒருத்தனுக்கு தான் கிடைக்க போகுது. 10 வருஷத்தில் ஒரு முறை ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் வேலை என்னன்னு உங்களுக்கு அடுத்த வர CEOஸை வளர்க்குறது தான். ஸோ அது ஒரு தலைகீழாக இருக்கிற பிரமிட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ரொம்ப எளிதான கான்செப்ட். நீங்கள் ஒரு ப்ராடக்டை விற்றீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். உற்பத்தியை பேஸ் பண்ணி இருக்கு. முதலாவது நம்பருக்கு எந்த சலுகையும் இல்லை, முதலீடை சார்ந்ததும் கிடையாது. எப்படின்னா அதிகமாக செலவழிச்சா அதிக வருமானம் கிடைக்கணும் இல்லை. இந்த ரெண்டும் எதிர் துருவங்கள். கம்பெனி என்ன வடிவத்தில் இருக்கு, சம்பளம் எந்த அடிப்படையில் இருக்குன்னு பிரச்சனை இல்லை. அது ஒரு வட்டம், ஒரு பிரமிடு, முக்கோணம், ட்ராபிசாய்டான்னு பிரச்சனை இல்லை. சம்பளம் முழுமையா ரிக்ரூட்மெண்ட்லேருந்து வந்தா அதில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு. ஆனால் ஒரு செயல்பாடு தனது விற்பனையின் மூலமாக சம்பாதிச்சா, விற்பனைகள் நீங்கள் ரிக்ரூட் பண்ணவங்க செஞ்சாலும் உங்கள் நிறுவனம் சட்டத்துக்கு உட்பட்டது தான். சட்ட சோதனையின் படியும் நடைமுறை சோதனையின் படியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கடந்த காலத்தில் உண்மையாக இருந்திருக்கு, இப்போ உண்மை கிடையாது. என்னன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மக்கள் பொருட்கள் நிறைய சேர்த்து வச்சு அதை விற்க முடியாம வியாபார தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஜாமான், கிச்சன் ஷெல்ஃபுமா இங்க அங்கேயுமா ப்ராடக்ட்ஸ் கிடந்து இதை விற்கணும்னு நினைச்சு அதை விற்காமலும் விற்க முடியாமலும் எல்லா பொருட்களுக்கும் காசை கொடுத்தும் சேர்த்து வச்சுட்டே துக்கப்பட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் லோடிங்கிற விஷயம் இருந்திருக்கு ஒரு சமயத்தில். அப்போ $25,000 ப்ராடக்ட் வாங்கினா கமிஷன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்கன்ற நிலை இருந்திருக்கு. இன்னைக்கு என்னன்னா எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே நடக்குது. பார்சல் ஒரு வேர் ஹவுஸ்லேருந்து நேராக வருது. இவ்வளோ பொருட்கள் இருக்கிறது தேவையில்லை, ஸ்டாக் அப் செய்யவும் தேவையில்லை. இது ஒரு காகிதமற்ற உலகம். நிறைய விஷயம் ஆன்லைனே நடக்குது. ஒரு பேக் ஆஃபீஸும் இருக்கு, நிஜமா வேலை செய்யுது. டெக்னாலஜி எல்லாத்தையும் மாற்றி இருக்கு. மூன்றாவது இஷ்யூ, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 99% மக்கள் ஒன்றும் சம்பாதிக்கிறது இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி பார்த்துருப்போம். உங்க கூட இணைஞ்சி போகும் இந்த பயணத்துல ஆல்மோஸ்ட் $200 மில்லியன் ஒரே நாளில் வழங்கப்படுது உலகம் முழுக்க இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸ்க்கு. இல்லைன்னு சொல்கிறவங்க, இது வேலை செய்யாதுன்னு சொல்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த விஷயத்த அவங்களுக்காக வேலை செய்ய வைக்க தெரியாதவங்க. அவங்களோட கருத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறாங்க. கருத்தும் அதில் சிறந்து விளங்குறதும் வேற வேற. கருத்துன்றது இலவசமாக கொடுக்குற விஷயம். நேர்மையை உண்மையோட ஒப்பிடாதீங்க. மக்கள் ஒரே நேரத்தில் நேர்மையாகவும் தவறாகவும் இருக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள இருக்கிற உண்மையை பாருங்க. நிறைய மக்கள் ஒரு கஸ்டமராக வருவாங்க. அவங்க ஒரு ப்ராடக்டை குறைந்த விலையில வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. ஒரு காஸ்கோவை எக்ஸாம்பிளாக வச்சு பாருங்க. ஒரு பர்சன் காஸ்கோ உள்ள போனாங்கன்னா தள்ளுபடிக்கு தகுதி பெற ஒரு காஸ்கோ மெம்பர்ஷிப் எடுத்தாங்கன்னா அந்த நபர் ஒரு தொழில் நஷ்டம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்ல மாட்டோமே. ஏன்னா அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கி ஒரு சிரிப்போட வெளியே போவாங்க. ஆனால் நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பார்த்தாங்கன்னா அவங்க சொல்றது, நிறைய பேர் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இன்கமே சம்பாதிக்கல, அவங்களாம் ஏமாந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏமாறலையே,
அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பங்கு கொள்ளும் மக்களின் பெரும்பான்மை. அதுல ஒரு சின்ன பர்சன்ட் ஒரு வியாபாரம் அமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ஒரு மாசத்துக்கு 300, 500, 1000, 2000 அதுதான் வருமானத்தின் பெரும்பகுதி. அப்புறம் ஒரு சிலர் மிகவும் தீவிரமா இறங்கி தீவிரமா ஒரு பெரிய நெட்வொர்க் அமைச்சு அந்த நெட்வொர்க்கை பயனடைகிறதுக்கு தீவிரமா உழைச்சாங்கன்னா அந்த மக்கள் பெரிய அளவுல சம்பாதிப்பாங்க. அதுக்கு எல்லையே இல்லை. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பண்ணுறது என்னென்னா, ஒரு வெளியால் ஒரு எக்கனாமிஸ்ட்டாக மற்ற இண்டஸ்ட்ரியை பார்க்குற போல இதே இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது சொல்கிறது, இதோட உண்மை என்னென்னா 1% நல்லா பண்ணுறாங்க, 10% கொஞ்சம் கூடுதலாக வருமானம் சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப கம்மியான ஆபத்து முயற்சி, சரி அப்புறமா 90% மக்கள் வெறும் வாடிக்கையாளர்கள் தான். ஒரு விஷயம் உண்மையானது, மக்களோட எண்ணத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை குறிச்சி என்னன்னா, மக்கள் பெரும்பாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதுக்கு பொறுப்பானவர்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி சில கருத்தை தவறாக பகிர்ந்துக்கிறாங்க. ப்ராடக்டை பற்றியும் வருமானத்தை பற்றியும் உண்மையற்ற கோரிக்கைகளை பரப்புவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகிற நிறைய மக்கள் அவங்களுக்கு பணம் தேவை, அவங்களுக்கு வெற்றி அடையணும். ஆனால் அவங்க கிட்ட திறமைகள் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு புது பிஸ்னஸில் இருக்கும்போது பயம் அடைஞ்சு இருக்காங்க, பயப்படும் போது பீதி அடைகிறாங்க, விரக்தி நிலை அடைஞ்சு அவங்க பேசுகிற எல்லாரும் உள்ள வந்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட பேசுற வேலையில நீங்க சொல்றீங்க எனக்கு டைம் இல்லை, அவங்க சொல்றது நோ நீ செஞ்சே ஆகணும், இதை பண்ணியே ஆகணும். அப்படியே உங்களை வற்புறுத்தி விரக்தி நிலையில ப்ராடக்டை பத்தின கோரிக்கைகளை விடுவாங்க. அது சரியாகவும் இருக்காது, அது உண்மையாகவும் இருக்காது. நீங்க இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், ஒன்றும் பண்ணாமலே இந்த கதையெல்லாம் சொல்லி முழுமையிலும் இந்த வாய்ப்பை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம மக்கள்கிட்ட தொங்கி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி இப்படியெல்லாம் செஞ்சு எல்லாரும் சக்சஸ் அடையணும்னு சிந்திக்கிறாங்க. உண்மையில அப்படி இல்லை. நான் அடிக்கடி மக்களிடம் கட்டாயமா சேர்க்கிற செய்திகள்ல ஒண்ணு, டைரக்ட் செல்லிங்ல பங்கு கொள்ளும் நிர்வாகங்களுக்கும் சேல்ஸ் பீப்புளுக்கும் என்னன்னா, எப்பவும் பொய்யான வாக்குறுதியை கொடுக்காதீங்கன்னு தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட யதார்த்தம் என்னன்னா, நிறைய உழைப்பு இருக்கு, நிறைய முயற்சி, சுய உருவாக்கம் நிறைய செய்யணும். மற்ற தொழில் போலவே இதுவும் ஒரு தொழில் தான், கொஞ்சம் நேரம் எடுக்கும். என்னோட கருத்துப்படி இது பெட்டர். இது 5 வருஷம் முன்னாடி பண்ண வியாபாரத்தை காட்டிலும் இது பல மடங்கு அருமையானது. இன்னைக்கு பண்ற விஷயம் எல்லாமே மாறி. இன்னைக்கு இது பொதுவா மக்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ளப்படுது. மக்கள் இதை நிஜமாவே ஒரு பிசினஸ்னு புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு தொழில், நீங்க ஒரு பிசினஸ் ஓனர். நம்பிக்கை முறை ஒரு விஷயத்தோட மதிப்பீட சார்ந்தது. ஒரு சூழ்நிலையை மறு மதிப்பீடு செஞ்சா அந்த சூழ்நிலை மாறிடும்னு நான் நம்புறேன். இண்டஸ்ட்ரி முழுக்க மாறி இருக்கு, செழிப்பா வளர்ந்துட்டு இருக்கு. இளைஞர்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவோட வளர்ந்துருக்காங்க. அவங்க நெட்வொர்க்ஸை புரிஞ்சும் இருக்காங்க. மக்கள் எப்படி தொழில்நுட்பம் மூலமா தொடர்பு கொண்டு இருக்காங்கன்னு தெரியும். பணம் எப்படி அந்த நெட்வொர்க்ஸ் மூலமா ஓடுதுன்னு தெரியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பார்க்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்த போலவே அவங்க பார்க்கறது இல்ல. நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா, முன்னாடி நடந்த தவறுகள் குறைபாடுகளிலிருந்து நம்ம பெரிய இண்டஸ்ட்ரிக்காரங்களும் புது விஷயங்களை கத்துக்கலாம். பழங்காலத்து அல்காரிதமே அதே போல ஒர்க் ஆகல, இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சு. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் உருவாக்கும் போது அந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி அதை ரன் பண்ணி திரும்ப போய் அதை டீபக் பண்ணுவாங்க. சரி செய்யப்பட்டிருக்கு. வர்ச்சுவலா ஒரு பிசினஸ் மொபைல் மூலமா நடத்தலாம். ஐ மீன், இது பிரமாதமா இருக்கு. கம்பெனிஸ் புத்திசாலித்தனமா ஆகுறாங்க, வாடிக்கையாளரை பாதுகாக்கிறாங்க, புது கம்ப்ளையன்ஸ் பயிற்சிகளை பயன்படுத்துறாங்க, ப்ராடக்ட் ஆராய்ச்சி அதிகமா செய்றாங்க. நீங்க ஈடுபட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் சொந்த விருப்பத்துல செஞ்சா கூட, ஒருவேளை உங்களுக்கு இந்த தொழில் ஒத்து வரலனா நீங்க இதை விடலாம். வாங்கினதெல்லாம் உங்களுக்கு சொந்தமா வச்சுக்கலாம். சொந்த விருப்பத்துல சுய கட்டுப்பாடான அடிப்படையில இப்படி எந்த பிசினஸும் இல்ல. இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட அம்சம். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பண பரிமாற்றம் கொடுக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு சிறந்த முறையா தேர்ந்தெடுத்தீங்கன்னா இங்குள்ள 4 உறுப்புகளையும் சிந்திச்சு பாருங்க. முதலாவது, உங்க ப்ராடக்ட் இல்லாட்டி சர்வீஸ். ப்ராடக்ட் இல்லாட்டி சர்வீஸை பத்தி நான் 5 முக்கிய கேள்விகள் கேட்பேன். முதல்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மற்றவர்களோட ஷேர் பண்றது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா? 2, மார்க்கெட்ல ஒரு நிரூபிக்கப்பட்ட தேவை தெரியுதா? ஒரு தேவை இயல்பா இல்லைன்னா அந்த தேவையை உருவாக்குறது சாத்தியம் இல்லை. 3வது, ப்ராடக்ட் அந்த தேவையை பூர்த்தி செய்யுதா? வாடிக்கையாளரோட பிரச்சனையை தீர்க்குதா? 4வது, இது விற்பனை செய்யறதுக்கு சரியான விலையில இருக்கா? மார்க்கெட்ல இது போட்டி போடுமா? 5வது,
லாபத்துக்கு இதனோட விலை நிர்ணயம் செய்யப்பட்டதா? கம்பெனிக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாங் டேர்ம் வருமானம் கொடுக்குமா? என்னைக்கும் தவறாம. இந்த 5 கேள்விகளுக்கும் நீங்க திருப்தியா பதில் சொல்ல முடிஞ்சா அடுத்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது உங்க கம்பெனியே தான். இது சரியா நடத்தப்பட்டதா? நிறுவனர்கள், மேலாண்மை குழு நம்பிக்கையானவர்களா? முழு வழி செல்ல எல்லா விஷயமும் இருக்கா? ப்ராடக்ட் எப்படி இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பார்த்துக்க முடியலன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்ல மேனேஜ்மெண்ட் காலத்தோட முன்னேறுவாங்க, கஷ்டத்துலையும் உழைப்பாங்க, நல்ல முடிவுகள் எடுப்பாங்க. நீண்ட நாட்களுக்கு உங்க தேவையை சந்திக்கிற ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுங்க. 3வது உறுப்பு என்னன்னா காம்பன்சேஷன் பிளான். இதனோட 3 முக்கிய எலிமெண்ட் இருக்கு. நீங்க பார்க்கறதுக்கு முதலாவது, புதிய நபர் உடனே மணி ஜெனரேட் பண்ண முடியுமா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உடனே ஒரு சின்ன வெற்றியாவது அடைஞ்சா அது மற்றவர்களுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வத்தை கொடுக்கும். ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். மற்றவர்களுக்கும் அது ஒரு உறுதுணையா இருக்கும். இது ஒரு முழு கம்பெனியை ஹெல்ப் பண்ணும். 2வது, ஒரு நபர் ஒரு அளவுக்காவது பார்ட் டைம் இன்கம் குறுகிய காலத்துக்குள்ள ஜெனரேட் பண்ண முடியும்னா அவங்க நெட்வொர்க் வளர, அவங்க சேல்ஸும் வளர, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ற போல இருக்கும். 3வது, சில நபர்கள் இன்னும் சீரியஸாக இருக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் ஒரு ப்ரோ ஆக நினைக்கிற மக்களை அவங்க உழைச்சி தொடர்ந்து திறமையை வளர்த்து இதுல ஈடுபட்டா அவங்க ஒரு ஃபுல் டைம் இன்கம் சம்பாதிக்க வழி இருக்கணும். அவங்க அதுல ரொம்பவே கமிட்டடா இருக்கணும். நீங்க ப்ராடக்டோட, கம்பெனியோடனும் காம்பன்சேஷன் பிளானோட நீங்க திருப்தியா இருந்தா கடைசி நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் மக்களுக்கு கொடுக்கப்படுற சப்போர்ட் தான். கம்பெனிக்கு வெப்சைட் இருக்கா? ஒரு சிறந்த ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் டூல் இருக்கா? விரிவான பயிற்சிகள் இருக்கா? அதுவும் இல்லாம உங்க பிசினஸை வளர்க்குற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு வரீங்களா? இதை பண்ண நினைக்கிறவரு எந்த விதமான சப்போர்ட் சிஸ்டம்குள்ள இணைய முடியும்? ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி தேர்ந்தெடுக்கிறது ஒரு சொந்த முடிவு. ஆனா இந்த 4 உறுப்புகளா ஆராயிறது ப்ராடக்ட், கம்பெனி, காம்பன்சேஷன் பிளான் மற்றும் சப்போர்ட். இது ஒரு நல்ல ஆரம்ப நிலை. நீங்க உடனே பணக்காரர் ஆவீங்கன்னு கம்பெனி சொல்லுதா? ஒரு முயற்சியும் இல்லாம நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு அவங்க சொல்றாங்களா? அது ஒரு அபாயக்குறி. நீங்க நம்புற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா? இல்ல சில சேல்ஸ் பீப்புள் கம்பெனிக்காரர் மூலமா இப்படி சொல்லப்படுதா? ப்ராடக்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க, சும்மா மக்களை ரெக்ரூட் பண்ணுங்க. ரெட் ஃபிளாக், வார்னிங் சைன். இதெல்லாம் இப்படி ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நிறுத்துங்க. ஒரு 2வது 3வது தடவை யோசிச்சு முடிவெடுங்க. கஸ்டமர்ஸ், ப்ராடக்ட்ஸ், பிஸ்னஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வெற்றியடைய நினைச்சீங்கன்னா வாய்ப்புகள் உங்களை எங்க எடுத்துட்டு போகுதுன்னு பாருங்க. முதல்ல கண்டுபிடிக்கணும், என் கல்வி, என் பயிற்சி, என் வளர்ச்சியை பற்றி எவ்வளவு அக்கறை கொண்டிருக்காங்கன்னு பார்க்கணும். நான் வளர்றதுக்கு இடம் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியே. ப்ராடக்டை பற்றி எல்லாமே கற்றுக்கங்க. அந்த ப்ராடக்டில் நம்பிக்கை வச்சுருக்கீங்களான்னு உறுதியாக இருங்க. இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் பக்காவாக தெரிஞ்சுக்கங்க. அந்த சிஸ்டமில் வேலை செய்யுங்க. கம்பெனி செய்யறத பத்தி ரொம்பவே ஆர்வமா இருக்கணும். நானா இருந்தா உள்ள இறங்கிடுவேன். எதையும் டெஸ்ட் டிரைவ் பண்றது தப்பு இல்லையே. ப்ராடக்ட், சர்வீஸ், குழு, ஈடுபடுங்க. இன்னும் நல்லா தோணுச்சுன்னா தாராளமா ஈடுபடுங்க. லிங்கன் மெமோரியல்ல இப்போ நான் இருக்கேன். இங்கே தான் மார்ட்டின் லூத்தர் கிங் கொடுத்தார் அவரோட ஐ ஹாவ் அ ட்ரீம் ஸ்பீச். அந்த ஸ்பீச்சில் அவரோட கனவை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழும் மக்களுக்கு சமத்துவம் அது ஒரு உன்னத எண்ணம் தான். ஆனால் நிறைய பேர் அவங்களோட சின்ன வயசை பற்றி யோசிக்கணும். அவங்களுக்கு உள்ள கனவு இன்னும் வாழ்ந்துட்டே இருக்கா? சூழ்நிலைனால அடித்து விரட்டப்பட்டிருக்கா? இந்த பே செக்னால, இந்த பொறுப்புகள், இந்த பில்ஸ் பே பண்ணுற ஜாப், எதனால எல்லாமே விரட்டப்பட்டிருக்கு. மக்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு மறுபடியும் போகணும். அந்த கனவுக்கு நான் நினைக்கிற மக்கள் அதை தேடி போகணும், அதை பின்னாடி போகணும். ஒரு பெட்டர் வழி இருக்கும்போது ஏன் அவர்களோட எதிர்காலம் இன்னும் பிரகாசமா இருக்கும். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஈடுபட நினைச்சிங்கன்னா சில ஆலோசனைகளை சொல்றேன், அதை கொஞ்சம் கேட்டுக்கங்க. முதலாவது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி குறையற்றது இல்லை. இது ரொம்ப இமோஷனல், சவால் கொடுக்கக்கூடியது. எந்த வியாபார தொழில போலும் சில நல்ல நாள், சில கெட்ட நாள் வந்து போகும். உங்ககிட்ட ஒரு வியாபாரியோட மனநிலை இருந்தா இது இன்னும் நல்லது உங்களுக்கு. 2வது, செய்யணும்ன்ற முடிவெடுத்தா ப்ரொஃபஷனலா பண்ணுங்க. ஒரு ப்ரோ மாதிரி பண்ணுங்க. நீங்க சும்மா இங்கேயும் அங்கேயும் கால் வைக்கிறதுக்கு நீங்க முழுமையாகவே கவனம் செலுத்தலாம். 3வது, எல்லா தொழில போலவும் புது திறமைகளை கத்துக்க வேண்டியது அவசியம். நான் நிச்சயமா சொல்றேன், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் உள்ள போன உடனே இதெல்லாம் கத்துக்க கஷ்டமே இல்ல. 4வது, எல்லா நல்ல விஷயத்த போலவும் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்க உடனே ஜெயிச்சிருவீங்க நினைக்காதீங்க, அப்படி எதிர்பார்க்கறது தப்பு. 5வது,
இட்ஸ் ஒர்த் இட். இது பயனுள்ளது. உங்க வாழ்க்கையை நீங்களே கவனிக்கலாம். உங்க ஃபைனான்சியல் நிலையை கவனிக்கிறது என்னைக்கும் பயனுள்ளது. உங்க உற்றார் உறவினரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது பயனுள்ளது. நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், கத்துக்க கூடிய அனுபவங்கள் பயனுள்ளவை. நீங்க சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவைகள், மற்றவங்களோட வாழ்க்கையில நீங்க உருவாக்கக்கூடிய மாற்றங்கள், அதுவும் நீங்க உதவுற வாடிக்கையாளர்கள், நீங்க வளர்க்கும் நட்புகள், நான் எழுதி தரேன், அது பயனுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் பதில் தேடிட்டு இருக்காங்க, உங்களை போலவே இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் ஒரு விஷயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு விஷயம் இருந்தா, இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து புரிஞ்சுக்கணும்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு, பட் இதுதான் விஷயம். பட் நிறைய பேர் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் புரிஞ்சிக்காம இருக்காங்க. நிறைய பேர் புரிஞ்சிக்காம தவிப்பாங்க. அவங்களோட சோஷியல் எஸ்டீம் கம்மியாகும். அந்த ஒரு விஷயத்த நீங்க தாக்கு பிடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பயணத்தை நீங்க தொடரலாம். இது ஒரு பிரச்சனையில் உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படையை நீங்க அமைச்சிக்கலாம். இந்த ஒரு கேட்சை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களை கேட்சே பண்ண முடியாதுங்க, நான் சொல்றேன். நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இல்லனா இந்த விஷயத்த சிந்திச்சு பார்க்க அழைக்கிறேன். நீங்க வேலை பண்றீங்க, சில கடன், வட்டி, வாடகை, இத போலவே நீங்க ஒரு சிறையில இருக்கீங்க. வேலை நீக்கம் செய்யாத அளவுக்கு நீங்க நல்லா வேலை செய்வீங்க. நீங்க எங்கேயும் போகாதபடிக்கு உங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் போடுவாங்க. அட போங்கய்யா, நான் பார்த்துட்டேன், அதை செஞ்சுட்டேன், நல்லா அனுபவிச்சுட்டேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தோல்வி பார்த்தீங்கன்னா அது வெறும் ஒரு விதமான ஹோம்ஒர்க் கிளாஸ்னா நினைச்சுக்கங்க. யாரையும் குறை சொல்ல முடியாது. சக்சஸ் அடையறதுக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. சொல்லாதீங்க ப்ளீஸ். யாரும் அதை கேட்க விரும்பல. ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டராக இருக்கணும்னா மேலே உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருங்க, அதே நிலையில் உள்ளவங்களுக்கு ஒரு சக பயணியாக இருங்க, கீழே உள்ளவர்களுக்கு சொல்லியும் கொடுங்க. யாரையும் வாங்குங்கன்னு சொல்றதுக்கு பயப்படாதவர்கள், இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட பயப்படாதவர்கள், இவங்க கையில தான் எதிர்காலமே இருக்கு. எதுவும் நகராம எதுவும் நடக்காது. நீங்க நகர்ந்துதான் ஆகணும், ஏதாவது செஞ்சாகணும். இல்லாட்டி வாழ்க்கையில எதுவுமே மாறாது. ஆரம்பத்தில் நீங்கள் செய்கிற நிறைய விஷயங்களுக்கு பே பண்ணப்பட மாட்டீங்க. போக போக நீங்கள் செய்யாத விஷயங்களுக்கும் பே பண்ணப்படுவீங்க. உங்கள் கடமை அவங்க மனநிலையை ஊக்குவிச்சு நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற தொழிலதிபரை தட்டி எழுப்புறது தான். உறுதியா எஸ் சொல்லுங்க, இல்ல நோ சொல்லுங்க. இங்கேயும் அங்கேயும் இல்லாம அந்தரத்துல தொங்காதீங்க. நல்ல கனவும் இருக்கு, கெட்ட கனவும் இருக்கு. இருக்கிறதுலே பெரிய கெட்ட கனவு உங்க கனவை தேடாம இருக்கிறது. இந்த தொழிலில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்ப்பீங்க. இது ஒரு அருமையான சமயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஈடுபட்டா அடுத்த 10 வருஷமா நான் பார்க்குறது வெறும் அதிவேகமான வளர்ச்சி. போக போக மக்கள் வந்து சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் ஈடுபட்டு செயல்படுறீங்க, செழிப்பை வந்து எந்த கம்பெனியில் சேர்க்குறீங்கன்றதை தான் கேட்பாங்க. நீங்கள் இந்த உலகத்தை சரிப்படுத்த, உறவுகளை மேம்படுத்த, மற்றவர்களோட வாழ்க்கையை உயர்த்தவும் வந்திருக்கீங்க. வாழ்க்கையில் உண்மையான நிறைவு ஒரு தொழிலதிபராக நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க உயர்றதை பார்க்கும்போது தான். இதை விட என்ன வேணும்? வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். மற்றவங்களோட கனவுக்காக வாழ்றது எதுக்கு? உங்கள் கனவை நிறைவேற்றுங்க. இந்த கொஞ்ச காலத்தில் உங்களோட ஆற்றல் வளத்தை முழுமையாக பயன்படுத்திக்கலாமே. ஒரு தொழிலதிபராக இருக்கிறது சில நேரத்தில் ஒரு சவாலாக இருக்குமா? ஆமாம். அதுக்கு மாறாக உங்களுக்கு கிடைக்கிறது என்ன? இது உங்களுடையது. இது நீங்கள் அமைச்சது, நீங்களே செஞ்சது, நீங்கள் உருவாக்கி வச்சது. இந்த பலூன் உங்களை பிரதிபலிக்குது, உங்கள் கனவுகளையும் பிரதிபலிக்குது. என்னுடைய ஆசை என்னன்னா, நீங்கள் எல்லாரும் இதை எட்டி பிடிங்க, அதை தேர்ந்தெடுங்க. வெற்றி நிச்சயம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை ரசித்து இதுலேருந்து நிறைய விஷயங்களை கவனிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸை புரிய வைக்கிறதுக்கும், ஆண்டர்ப்ரனர் இருக்கிற மதிப்பையும், ரெண்டாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இன்வால்வ் ஆகிறதுக்கான மதிப்பையும், மூன்றாவது ஒரு அளவுக்கான ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான மைண்ட் செட்டை ஒருவேளை கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்காகவே உருவாக்கியிருக்கோம். நீங்கள் ஒரு ப்ராஸ்பெக்ட்டுக்கு ஒரு டிவிடியை கொடுக்கலாம், அவருக்கு சொல்லலாம், ஹே இதை பாருங்கள், நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி, இது ஒருவேளை உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம். ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட டாபிக் தலைப்பில் இருக்குது. அவர்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி பிடிக்குமா,
நீங்கள் சொல்லலாம் ஆன்லைன் ஒரு ஃபில்மை வந்து உங்களுக்கு அனுப்பலாம், இதை நல்லா பார்க்கலாம் நீங்கள். அதுவும் இல்லாமல் இதை வந்து நிறையா ஃபார்மேட்ஸில் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இதோட ஒரிஜினல் வேணும்னா ஒருவேளை அது வந்து ப்ரீவியூ காப்பியாக இருக்காது, இவ்வளோ விஷயங்கள் இருக்காது, அது ஒரு ப்ராஸ்பெக்டோட ஷேர் பண்ணுறபடி இருக்கும். அதை நிறைய விதத்தில் பண்ணலாம். முதலாவது நீங்கள் இந்த டிவிடியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே வச்சுருக்கேன் பேஜில், அது உங்களுக்கு அனுப்பப்படும். இது வந்து உங்களோட ப்ராஸ்பெக்ட் ஹேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ அப் கூட பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணக்கூட செய்யலாம், உங்கள் டிவைஸில் போடலாம். நீங்கள் உட்காந்து யார்கிட்டையாவது உட்காந்துட்டு ஷேர் பண்ணலாம், முழு பாட்காஸ்ட்டையும் ஷேர் பண்ணலாம். அது நிறைய வாட்டி நீங்கள் போட்டு பார்க்கலாம். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், டவுன்லோடும் செய்யலாம். மூணாவது, இதை ரெண்ட் பண்ணலாம். நீங்கள் இதை ரெண்ட் பண்ணலாம் ஒரு 3 நாளைக்கு, அதை கம்மியான விலையிலையும் இதை நிறைய வாட்டி பார்க்கலாம் எப்போல்லாம் தோணுதோ. நாலாவது, இது ரொம்ப சூப்பரான விஷயம், ஒரு விஷயம் இருக்குது, அது நம்ம செஞ்சுருக்கோம். அது ஒரு ரெப்ளிகேட்டபிள் வெப்சைட் சிஸ்டம். அதை உங்களை ஒரு கம்மியான செலவுக்குள்ள அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஓன் வெப்சைட்டை செய்கிறதுக்கான ஒரு தேவையான ஒரு வெப்சைட்டை யோசிச்சு பாருங்க. ஒரு வெப்சைட், அதில் உங்கள் பேர் இருக்குது, உங்கள் பிக்சர், உங்களோட கதை, இந்த டாக்குமெண்ட்ரியும் இருக்கும். அதில் ப்ராஸ்பெக்ட்ஸை இந்த டாக்குமெண்ட்ரிக்கு அனுப்பிட்டு அவங்கள பார்க்க வைக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது? நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரி ரெண்ட் பண்ணுறதா இருந்தால், ஒரு நான் ரெப்ளிகேட்டபிள் சைட்டாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இது ஒரு $3 ஆகும். இந்த மூவியை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இதை ரெண்ட் பண்ணி ஒரு 3 நாளைக்காக பார்க்கலாம். உங்கள் ப்ராஸ்பெக்ட்ஸிட்ட சொல்லலாம், நீங்கள் வந்து இந்த மூவியை போய் ஒரு $3 வாங்கலாம். இல்லாட்டி நீங்கள் அதை சொல்லலாம், இந்த ரெப்ளிகேட்டட் சைட்டை யூஸ் பண்ணி இதை $9.97 நீங்கள் வாங்கலாம். ஒரு மாதத்துக்கு $9.97 உங்களுக்கு ரெப்ளிகேட் சைட்டும் கிடைக்கும், பிராண்டட் டு யூ. இதை பார்த்ததுக்கப்புறமாவே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களோட கம்பெனி பேஜுக்கு போகலாம், ரைட்? அப்புறம் நீங்கள் வந்து இதை கிஃப்ட் பண்ணலாம். ரெண்டல்ஸ் 50 cents a piece பண்ணலாம். ஒரு மாதம் உங்களுக்கு 20, உங்கள் 990 வந்து 20 ரெண்டல்ஸ். இது வந்து 50 சென்ட்டுக்கு வருது. நீங்கள் ஒருவேளை ஒரு ஆஃபர் பண்ணலாம் ப்ராஸ்பெக்ட்ஸுக்கு. கேளுங்க, இந்த டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினச்சேன், அதனால் உங்களுக்கு வாங்கினேன். இதை 3 நாளில் நீங்கள் பார்த்து முடிக்கணும், அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஆண்டர்ப்ரனர் எப்படி ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்விடேஷன் அவங்க பெறும்போது, அதை பார்க்கும்போது நீங்கள் அவங்க எவ்வளோ பார்த்தாங்கன்னு பார்க்க முடியுது, அவங்க எப்படி பார்த்தாங்க, அது எவ்வளோ புரிஞ்சிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் மேனேஜரும் இருப்பாங்க உங்களுக்கு ரெப்ளிகேட்டபிள் சைட்டில். அப்புறம் நிறைய விஷயங்களும் இருக்குது. அந்த ரெப்ளிகேபிள் சைட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கப்படும். உங்களுக்கு 20 இன்வைட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நிறைய தேவைப்படும் போது அது வந்து ஒரு $997 வந்து இன்னொரு 10 கிடைக்கும். அதை டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கலாம், இந்த ஒரு மாதத்தில் பண்ணிகிட்டே இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ராஸ்பெக்டை வந்து பார்க்க விட்டு 50 cents கீழே வந்து பார்க்க விடலாம். அப்புறம் அண்ட் இது இன்ஸ்டன்ட்லி அவங்க டிவைஸ்லேயும் கிடைக்கப்படும், அவங்க கம்ப்யூட்டர்லேயும் கிடைக்கப்படும், இன்ஸ்டன்ட்லி கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், சூப்பரில். ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் இருக்கிறபடிக்கு, அப்புறம் மற்றவங்களோட ஷேர் பண்ணுற படிக்கும் இருக்கும். ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. அவங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கப்படுற விஷயம் இது. இன்னொரு கூல் விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு இன்வைட் அனுப்புனா அவங்க அதை உபயோகப்படுத்தலைன்னா அது உங்களோட ரெண்டல்ஸ்க்கு அனுப்பப்படும். அது வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இது வந்து 20 இன்வைட்ஸ் அனுப்புனா கூட அது யாரும் பார்க்கலனா கூட அது அந்த ரெண்டல்ஸ் வந்து உங்களுக்கே கிடைக்கும். அது வந்து நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இது நியாயமானது, சூப்பரானது. அதுவும் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களோட இடத்துல நான் இருந்தேன்னா இதை முதல்ல டவுன்லோட் பண்ணுவேன், என்னோடய டிவைஸில் நான் ஏற்றி வச்சுப்பேன். அது வந்து உட்காந்து நிறைய தடவை பார்ப்பேன். அது வந்து உட்காந்து நிறைய பேர் கூட சேர்ந்து கூட பார்ப்பேன். ரெண்டாவது, அது வந்து கொஞ்சம் டிவிடிஸ் வாங்குவேன். ஒரு டிவிடியில் வாங்குறத பற்றி, அந்த ஃபிசிக்கல் வச்சுக்கிறத பற்றி, அது கொடுக்குறதையும், அது வந்து என் பேரை வச்சியும் அது பின்னாடி எழுதியும் அது வந்து கொடுக்குறதுல ஒரு சுவாரஸ்யம் கண்டிப்பாக இருக்குது. அது பெறுறதும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுவும் ஒரு குறைந்த விலையிலே கிடைக்கும். அது மூன்றாவது, கண்டிப்பாக இது பண்ணுவேன். $9.97 நான் அந்த இது ரெப்ளிகேட்டட் வெப்சைட்டுக்கு உடனே அனுப்ப செய்வேன். ஒரு ரெண்டலான கிஃப்ட்ஸ் ப்ராஸ்பெக்ட்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ல சொல்லலாம். இதை வந்து ஆன்லைன் நீங்கள் வாங்குனீங்க, இதுக்கு $3 ஆகும். நான் உங்களுக்காகவே யோசிச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கணும்னு யோசிச்சிருக்கேன், உங்களுக்கு தரேன். நான் தான் வாங்கினேன், உங்களுக்கு நான் தரேன், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் உங்களுக்கு வாங்கி தரேன். 3 நாள் தான் இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஏர்ஜென்சி உருவாகும். அவங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு அது வந்து ஓப்பன் என்ற திங் இருக்காது, ஒரு விதமான ஏர்ஜென்சி இருக்குது அதை வந்து பார்க்குறதுக்கான. அப்புறம் ஒருவேளை நீங்களும் உணர்வீங்க, இது யாராவது பார்த்தாங்கனாலே அவங்க மைண்ட் வந்து ஓப்பன் ஆகும். நான் சொல்கிறேன்,
என்னோட உண்மையான முழுமையான ஆசை என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு உங்களோட ஓன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் 5 பேரை ஒரு 12 மந்த்ஸாக நீங்கள் ரிக்ரூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே இந்த டாக்குமெண்ட்ரியை பயன்படுத்தினா இந்த டாக்குமெண்ட்ரி மூலமாக அந்த 5 பேரை வந்து ஒரு 10 பேரை மாற்றக்கூடியது. 5 50 மாறும். புரியுதா? உங்கள் குரூப்பில் எல்லாரும் ட்வைஸ் பெனிஃபிட் அவங்க பெறதை காட்டிலும் இந்த டூலை யூஸ் பண்ணி அவங்களோட நம்பிக்கையும் பில்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் கூடயும் பேசுகிறதுக்காகவும் நிறைய பேர் புரிய வைக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல வழி இருக்குது. எனக்கும் பர்ஃபெக்டாக இல்லை நம்ம பண்ணுறது, பட் பெட்டர், கண்டிப்பாக நல்லது. அதனால தான் இவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் நான் பண்ணுவேன். முதல்ல இதை டவுன்லோட் பண்ணுவேன். 2வது 2 டிவிடிஸ் வாங்குவேன். 3வது ஒரு ரெப்ளிகேட்டட் வெப்சைட்டை நான் போடுவேன். இதை நிறைய பேருக்கு நிறைய தடவை ஷேர் பண்ணலாம். இதையும் நான் வந்து நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுக்காக செஞ்சு வச்சுப்பேன். கூடவே நான் இதையும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ரெப்ளிகேட்டபிள் வெப்சைட் கிடைச்சா உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் மேனேஜர் கிடைக்கும். இது வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, எப்போ பார்க்குறாங்களும் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு 25 hours ஆஃப் கண்டென்ட் கிடைக்குது, எல்லா இன்டர்வியூஸும் கிடைக்குது. இந்த டாக்குமெண்ட்ரி முழுக்க நிறைய பேர் 2, 3, 4 டைம்ஸ் கூட இருந்திருக்காங்க. ஆனால் 1 ஹவருக்கு அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அந்த முழுக்க இன்டர்வியூ நீங்கள் பார்க்கணுன்னா கூட அந்த ஃபுல் ஹவர் பார்க்கணும். ஃபுல் ஹவர் பில்சரை பார்க்கணுன்னா, ஹாரி டென்ட், லெஸ் ப்ரவுன் இவங்களெல்லாம் பார்க்கணுன்னா, ஃபுல் ஹவரை பார்க்கணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆஸ் அ சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்கள் எல்லோரும் அதை ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணால் பார்த்துக்கலாம். அதை செல் பண்ணணும்னு நினச்சா அதை செல் பண்ணுவேன். அந்த போனஸ் ஃபுட்டேஜ் மட்டும் செல் பண்ணும்போது அது $300 செல் பண்ணலாம் ஹோம் செல்லிங் கோர்ஸில். அது மட்டுமே $9.97 அனுப்புனா கூட இது வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம், ஒரு மாதத்துக்கே பார்க்கலாம். ஆல்ரைட்? என்னோட நம்பிக்கை என்னென்னா, நீங்கள் வந்து நிறைய வேல்யூவோட பார்த்துட்டு இது வந்து நிறைய பார்த்துட்டு அதை அனுப்பி நிறைய பேருக்கும் பிரபலப்படுத்த முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லெட் தெம் நோ இதை வந்து பார்க்கலாம்னு, ஃப்ரீயாகவும் பார்க்கலான்னு. இதை எப்போனா மிட்நைட் ஸ்பெசிஃபிக் டைமில் நீங்கள் பார்க்கலான்னு. சண்டே, அதுவும் நவம்பர் 23 வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா அது ஒரு பேட் மாடலில் போயிடும். அது பே பண்ணி தான் பார்க்கணும், பே பண்ணி தான் ரெண்ட் டிவிடி பண்ணணும். சும்மா பார்க்குறது கூட ரெண்டில் தான். அதை உடனே பண்ணுங்க. எனிவே, நீங்கள் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டராக இருந்தால் நீங்கள் என்னோட குடும்பம் தான். லவ் யூ, அப்ரிஷியேட் யூ. கண்டிப்பாக இந்த ஃபில்ம் உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும். ரைஸ் ஆஃப் தி ஆண்டர்ப்ரனர். நம்ம வாழ்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கான டைம். ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மேக் இட் ஹேப்பன்.
mentioned the word scam. Why did you mention the word scam? The only reason it is a scam is because ஐயோ கொல்லாதீங்கயா.